அதிமுக பாமக இடையிலான 2019 மக்களவைத் தேர்தலுக்கான உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட உடன்படிக்கையை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடைபெறவுள்ள 2019 நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பது என்று இன்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இடையே இன்று ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆண்டில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019 தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனது முழு ஆதரவை அளிக்கும் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த தேர்தல் உடன்படிக்கையில் கட்சியினுடைய அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜி கே மணி ஆகியோர் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள்.